அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக சையதினா முஹம்மதின் மபாரிக் வஸல்லிம் அலைஹி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாம் என்னும் கருணையும் சலவாத் என்னும் ஈடேற்றமும் நம் உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார் கிளையார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிரந்தரமாக உண்டாவதாக. இன்றைய 20வது நாள் தராவிஹ் தொழுகையை பூர்த்தி செய்துவிட்டு இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் ஜுமர், சூரத்துல் மூமினூன், சூரத்துல் ஹமீம் சஜிதாவுடைய முதல் பகுதி. இதில் குறிப்பாக சூரத்துல் மூமினூன் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு ஆயத்தை பற்றி இப்பொழுது நாம் சுருக்கமாக பார்ப்போம். அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ வமன் ஹவ்லஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வயுமினூன பிஹி ويستغفرون للذين آمنوا ربنا وسعت كل شيء رحمة وعلما فاغفر للذين تابوا واتبعوا سبيلك وقهم عذاب الجحيم என்ற ஆயத்து இன்றைய சூறாவிலே, மூமினுடைய சூறாவிலே ஓதப்பட்டது. இந்த சூறாவிலே அல்லாஹ்வுடைய அரிசை பற்றி வரக்கூடிய ஒரு செய்தி. அரிசை சுமக்கிறார்களே அவர்களும் அதனை சுற்றி உள்ளவர்களும் தங்களது ரப்பின் புகழை கொண்டு ஜிக்ர் செய்கின்றனர். அரிசை யார் சுமக்கிறார்கள்? மலக்குமார்கள் சுமக்கின்றார்கள். அதனை சுற்றி உள்ளவர்களும் தங்களது ரப்பின் புகழை கொண்டு ஜிக்ர் செய்கின்றனர். அதனை சுற்றி யார் இருக்கின்றார்கள்? மலக்குமார்களுடைய சஃப். இன்னும் அவனை விசுவாசம் கொள்கின்றனர். மலக்குமார்கள் அவனை விசுவாசம் கொள்கின்றனர். இன்னும் எங்களுடைய ரப்பே, ரப்பனா வசிவத குல்ல, உன் அருளாலும் அறிவாலும் ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்து கொண்டாய். உன்னுடைய அருளாலும் ரஹ்மத்தாலும் அறிவாலும் ஒவ்வொரு பொருளையும் நீ சூழ்ந்து கொண்டாய். எனவே தௌபா செய்து உன் பாதையை பின்பற்றியவர்களை மன்னிப்பாயாக. தௌபா செய்து உன்னுடைய பாதையை பின்பற்றியவர்களை நீ மன்னிப்பாயாக. இன்னும் அவர்களை நரகத்தின் வேதனை விட்டும் காப்பாற்றுவாயாக என்று விசுவாசம் கொண்டவர்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றனர். யார்? மலக்குமார்கள். எவ்வளவு பெரிய சிறப்பானல்ல நமக்கு கொடுத்துரு அந்த உம்மத்துக்கு. அல்லாஹ் அக்பர். யாருக்கு யார் துவா செய்யறது? தகப்பனுக்கு பிள்ளை இன்னைக்கு துவா செய்ய மாட்டார். தாய்க்கு பிள்ளை துவா செய்வதில்லை. பிள்ளைகளுக்காக தகப்பன் துவா செய்வதில்லை. மஹல்லாவில் இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி துவா செய்வதில்லை. தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு துவா செய்வதில்லை. உலகம் முஸ்லிம்களுக்காக வேண்டி யாரும் துவா செய்வதில்லை. அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் இந்த விசுவாசம் கொண்ட இந்த உம்மத்திற்காக வேண்டி அழகான துவாவை செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமையான இந்த விளக்கத்தை சொல்லி காட்டுகிறார். சின்ன குழந்தைக்கு கூட புரிய இந்த விளக்கம். பெரிய விரிவா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அழகா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க பாரு. எங்களுடைய ரப்பே, உன் அருளாலும் அறிவாலும் ஒவ்வொரு பொருளையும் நீ சூழ்ந்து கொண்டாய். ரப்பனா வஸிஅத குல்ல ரஹ்மத்தும் வ இல்மன் ஃபக்ஃபிர் லில்லஸீ தாபூ வத்தபஉ சபீலக வகிஹிம் அஸாபல் ஜஹீம். எனவே தௌபா செய்து உன் பாதையை பின்பற்றுகின்றவர்களை நீ மன்னிப்பாயாக. இன்னும் அவர்களை நரகத்தின் வேதனை விட்டும் காப்பாற்றுவாயாக என்று விசுவாசம் கொண்டவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கின்றனர் என்பதாக சொல்லி காட்டுகிறார். இப்பொழுது நாம் பார்ப்போம். அர்ஷ் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்விற்கு இந்த பூமி இருக்கிறதே, அவனது படைப்புகளுக்கு முன்னால் இது ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுடைய படைப்புக்கு முன்னாடி இந்த பூமி ஒன்றுமே இல்லை. இந்த பூமியை சூரியனுடன் ஒப்பிட்டார். நமக்கு பார்ப்பதற்கு சூரியன் எவ்வளவு இவ்வளவு சைஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு வட்டமா. இந்த பூமியை சூரியனை ஒப்பிட்டால் சூரியனும் ஒரு நட்சத்திரம், ஒரு படைப்பாக. அந்த சூரியனை அந்த சூரியனுக்குள்ளாக இந்த பூமி எவ்வளவு பெரியது. நமக்கு தான் பெருசு. அல்லாஹ்வுடைய படைப்புக்கு முன்னாடி இந்த பூமி எல்லாம் ஒன்றுமே இல்லை. இதே இந்த பூமியை போன்று
13 லட்சம் பூமியை சூரியன் உள்ளே வைக்க முடியும். எவ்வளவுங்க? மயக்கம் வருது இல்ல கேட்டா? ஒரு பூமி 2 பூமி இல்லை, இந்த பூமியை போன்று 13 லட்சம் 1.3 மில்லியன் பூமியை அந்த சூரியனுக்கு உள்ளே வைக்க முடியும். அப்ப சூரியன் எவ்வளவு பெருசா இருக்கும்? சூரியன் ஒரு நட்சத்திரமாகும். இன்னும் பல நட்சத்திரங்கள் உள்ளன. சூரியனை போன்ற சில படைப்புகள், நட்சத்திரங்கள் வானத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சூரியனை விட மில்லியன், பல மடங்கு பெரிய நட்சத்திரங்களும் உள்ளது. இந்த சூரியனுக்குள்ள 13 லட்சம் பூமியை வைக்க முடியும். சூரியனை விட இன்னும் அதிகமாக பெரிய படைப்பாக நட்சத்திரங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சல்மான் ஃபார்ஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, மிக தூரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுரையா என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் மிக தூரமாக இருப்பதாக சொல்லுகின்றார்கள். அவ்வளவு தூரத்திலே ஈமான் இருந்தால் கூட இந்த சல்மான் பார்சி அங்கே போய் அதை அடைந்து கொள்வார் என்பதாக சொன்னார்கள். பெரிய படைப்பு நட்சத்திரம். நம்ம கண்ணுக்கு எவ்வளவு தெரிஞ்சுங்க? இவ்வளவு ஸ்டார் நம்ம புக்கில் எல்லாம் வரைகிறோம், நோட்ல அந்த மாதிரி சின்னதா தெரியுது. கோடி 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 கணக்கான எத்தனை கோடி என்று அளவிட முடியாத தூரத்திலே அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். அப்படி சேர்ந்ததுதான் இந்த கேலக்சி. இதே போல பல கோடிக்கணக்கான கேலக்சிகள் இருக்கிறது வானத்தில். நாம் இதுவரை பார்த்த இந்த அனைத்தும், இந்த சூரியன், இந்த பூமி, இந்த நட்சத்திரம், இன்னும் எத்தனையோ கோள்கள் எல்லாம் சுட்டி கொண்டு வருகிறது. இவைகள் எல்லாம் சேர்ந்ததே வானம். இதெல்லாம் வானத்துக்கு கீழே தான் இருக்குது. இவைகள் எல்லாம் வானத்திற்கு கீழே இருக்கிறது. அதே போல 7 வானங்கள் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சபர சமவாத், 7 வானம். ஒரு வானத்திற்கும் இன்னொரு வானத்திற்கும் இடைப்பட்ட தூரம் 500 வருட தொலை தூரம். அது 500 வருடம் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய 500 வருடமா, ஆகிரத்தினுடைய 500 வருஷமா தெரியாது. நடந்து போறதா அல்லது வாகனத்துல போறதா அதுவும் தெரியாது. 500 வருட தொலை தூரம் சுருக்கமாக சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த 500 வருடங்களை கடக்க தேவைப்படும் வேகத்தை அல்லாஹ் தான் அறிவார். அல்லாஹ் மட்டும்தான் அறிவார், யாருமே அறிய முடியாது, கணக்கிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இதற்கிடையில் உள்ள தூரம், இந்த 500 வருட தொலை தூரம் 7 வானங்களுக்கும் 3500 வருட தொலை தூரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல் குர்சியில சொல்லுகிறான், வஸிஅ குர்சியஹு ஸமாவாதி வல் அர்த். அவனுடைய அர்ஷ், அதாவது குர்சி, வானங்களிலும் பூமியிலும் பறந்து விரிந்து நிற்கிறது. இப்ப நல்லா நம்ம கற்பனைக்கு அதை கொண்டு வா. நம்ம வானத்தை பார்க்கிறோம், 7 வானம் இருக்குது, 7 பூமி இருக்கிறது, அதுக்கிடையில சில படைப்புகள் எல்லாம் இருக்கிறது. இந்த படைப்புகளை எல்லாம் மேலே பறந்து விரிந்து, வசிய குருசிய சமாவாதி, அவனுடைய குருசு பறந்து விரிந்து நிற்கிறது என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறார். அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த குருசு, அந்த ஆசனம். 7 வானங்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய குருசு, நாற்காலி. 7 வானங்களை பற்றி பார்த்தோம். 7 வானங்களையும் அல்லாஹ்வுடைய குருசியுடன் ஒப்பிட்டார். இப்போ இந்த பூமி, 7 வானம், இவைகளை அல்லாஹ்வுடைய குருசு இருக்குது இல்லையா, ஆசனம், அல்லாஹ் அமரக்கூடிய அந்த ஆசனம், அதோடு ஒப்பிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய உதாரணத்தை கொண்டு சொல்லுகின்றார்கள். ஒரு பரந்த பெரிய விரிந்த பாலைவனத்திலே ஒரு மோதிரத்தை, இந்த அளவுக்கு ஒரு மோதிரத்தை கலட்டி, ஒரு பெரிய சகாரா பாலைவனம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாலைவனத்திலிருந்து சிறிய மோதிரத்தை கலட்டி போட்டால் எப்படி இருக்கும்? எவ்வளவு சிறியதாக இருக்கும்? பெரிய விரிந்த பாலைவனங்க. இந்த பாலைவனத்தில் இந்த மோதிரத்தை கலட்டி போட்டால் எப்படி இருக்கும்? அது போலதான் இந்த வானம், பூமி எல்லாம் சேர்ந்த நட்சத்திரம், சூரியன், சந்திரன் அனைத்தும் சேர்ந்தால் அல்லாஹ்வுடைய எதுக்கு முன்னாடி, குருசிக்கு முன்னாடி, ஆசனத்திற்கு முன்னாடி இந்த மோதிரத்தை போன்றது என்பதாக அடையாளப்படுத்தி உதாரணமாக சொன்னார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட படைப்பாளன்! அருமைக்குரிய சகோதரர்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தன்னுடைய அந்த மலக்குமார்கள், அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் 8 பேர் என்பதாக ஹதீஸில் வருகிறது. 8 மலக்குமார்கள் சுமக்கின்றார்கள். அதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அவர்களுக்கு, அதாவது அந்த தோற்றம் இருக்கிறது, அந்த உருவம். ஒன்று மனித உருவத்திலே ஒரு மலக்கு இருக்கிறார், இன்னொரு மலக்கு கழுகுடைய உருவத்திலே இருக்கிறார், இன்னொரு மலக்கு காளை மாற்றினுடைய உருவத்திலே இருக்கிறார், இன்னொரு மலக்கு புலியினுடைய உருவத்தில் இருக்கிறார். இப்படி 8 மலக்குமார்கள் இந்த அரிசை சுமக்குகின்றார்கள். இந்த அரிசை சுமக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் 70 திரைகள் இருக்கிறது. கியாமத்து நாளில்தான் இதனை அந்த 8 பேரும் அந்த 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 திரைகளையும் மலக்குமார்கள் தான் சுமக்கின்றார்கள். அரிசை சுற்றி 70,000 சப்புகள் மலக்குமார்கள் அடியாக நிற்கின்றார்கள். காபத்துல்லாவில் போனா பார்த்தோம், அல்லாவுடைய அரிசி எங்க இருக்குது? அல்லாவுடைய அரிசி எங்க இருக்குது? காபத்துல்லாவுக்கு வானத்துல நேரம் மேல இருக்குது. 7வது வானம், 8வது குருசு, அப்புறம் அரிசி அதுக்கு மேல இருக்குது. அல்லாவுடைய அரிசில இருந்து ஒரு சிறிய கல்லை தூக்கி அப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னா நேர காபத்துல்லாவில் வந்து விடும். அதை சுற்றி 70,000 மலக்குமார்கள் சப்புகளாக 70,000 சப்புகள் மலக்குமார்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதற்கப்பால் 70,000 சப்புகளை மலக்குமார்கள் தங்கள் கைகளை கழுத்திலே கட்டிக்கொண்டு, அப்படியே கழுத்திலே கட்டிக்கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக 1,00,000 சப்பு மலக்குமார்கள் தக்பீர் கட்டிக்கொண்டு தஸ்பீஹ் செய்கின்றார்கள். தக்பீர் கட்டிக்கொண்டு அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு அப்பால் சுற்றிலும் மலக்குகள் இருக்கின்றார்கள். அந்த மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அதோடு மட்டுமில்லை, அந்த மலக்குமார்களுடைய ஒவ்வொருடைய ரெக்கையினுடைய இடைவெளி, இந்த ரெக்கைக்கும் இந்த ரெக்கைக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு தெரியுமா? 300 வருட தூரம் என்பதாக சொன்னார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்பாக இருக்கும்! அந்த அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் 4 மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்கின்றார்கள். அரிசை சுமக்கக்கூடிய அந்த 4 மலக்குமார்கள் சொல்லக்கூடிய தஸ்பீஹ், சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக லக்கல் ஹம்து அலா இல்மிக பஅத இல்மிக. அல்லாஹ்வே, நீ தூயவர், இன்னும் உனது புகழை கொண்டு நீ அறிந்து கொண்டே மன்னித்துக் கொண்டிருப்பதற்காக உனக்கே எல்லா புகழும் தகும் என்பதாக தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு 4 மலக்குமார்கள் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக லக்கல் ஹம்து அலா அஃப்விக பஅத குத்ரதிக. அல்லாஹ்வே, நீயே தூயவர், இன்னும் உனது புகழை கொண்டு உனக்கு சக்தி இருந்தும் நீ மன்னிப்பதற்காக உனக்கே எல்லா புகழும் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, அது மட்டுமில்லை, தன்னுடைய அரிசை சுமக்கும் மலக்குமாரிடத்திலே எனக்கு பேசுவதற்காக வேண்டி நான் அனுமதி கேட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமாரிடத்தில் நான் ஒரு மலக்கிடத்தில் நான் பேச வேண்டும் என்று அனுமதி கேட்டேன். எனக்கு பேசுவதற்காக அனுமதி கிடைத்தது. நான் அந்த மலக்கிடத்திலே பேசினேன். மெஹராஜுடைய இரவில் நடந்த சம்பவத்தை இது சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த மலக்கினுடைய காதுக்கும் தோல் புஜத்திற்கும், நம்ம தோள தூரம் இருக்குது, ஒரு ஜாதோட இருக்கு. அந்த மலக்குடைய காதுக்கும் தோல் புஜத்திற்கும் 700 வருடம் நடக்கிற தொலை தூரம் இருந்தது. எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்பாக இருப்பது! அருமையான சகோதரர்களே, அரிசை சுமகருடைய கால்கள், அந்த மலக்குமார்கள் 8 மலக்குமார்கள் அரிசி சுமக்கிறார்கள் அல்லவா, அவருடைய கால்கள் 7 பூமிக்கு கீழாக இருக்கிறது. அவருடைய தலை எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று சொன்னால், அரிசிக்கு மேலே எல்லாவற்றையும் கடந்து அந்த தலை வெளியிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அந்த மலக்குமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து வைத்திருக்கிறான். அருமைக்குரிய சகோதரர்களே, அந்த அரிசுடைய நிறைய தூண்கள் இருக்கிறது. ஒரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு என்று சொன்னால், அதிவேகமாக பறக்கிற பறவை
ரொம்ப வேகமா பறக்கக்கூடிய பறவை. ஒரு நாள் பூரா நிக்காம உட்காராம பறக்கக்கூடிய பறவை இனங்கள் எல்லாம் இருக்கிறது, இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறார். வேகமாக பறக்கக்கூடிய பறவை 80,000 வருடம் பறக்கிற தூரம். 80,000 வருடம் ஒரு பறவை வேகமாக பறந்தால் எவ்வளவு தூரம் பறக்கும்? அவ்வளவு தூரம் ஒரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கும் இடைவெளி இருப்பதாக நாம் தப்சீரிலே பார்க்கிறோம். அருமைக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட மலக்கை, அந்த அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ வமன் ஹவ்லஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வ யுமினூன பிஹி. அரிசை சுமக்குகிறவர்களே, அவர்களும் அதனை சுற்றி உள்ளவர்களும் தங்களது ரப்பின் புகழை கொண்டு ஜிக்ரு செய்து கொண்டிருக்கின்றனர், இன்னும் அவனை விசுவாசம் கொள்கின்றனர். இன்னும் அவன், எங்களுடைய ரப்பே, உன் அருளாலும் அறிவாலும் ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்து கொண்டாய், எனவே தௌபா செய்து உன் பாதையை பின்பற்றுவர்களை நீ மன்னிப்பாயாக, இன்னும் அவர்களை நரகத்தின் வேதனை விட்டும் காப்பாற்றுவாயாக என்று விசுவாசம் கொண்டவர்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார். இப்படிப்பட்ட மலக்குமார்களுடைய தௌபாவை, பாவ மன்னிப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி வைப்பானாக. இன்றைய மகபிரத்துடைய இரவு இன்றோடு முடிகிறது. இந்த இரவிலே அருமையான ஒரு துவாவோடு இன்ஷா அல்லாஹ் படிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.